நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கிறது ஒரு அசாத்தியமான விஷயமா இருக்குது. ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நாம் நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற சக்தி சாத்தியமான ஒன்று தான். ஒரு நாள் முன்கூட்டியே நாம் திட்டமிட்டு ஒரு செயல்படுத்துறதன் மூலம் நமக்குள்ள 1000 பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி வரும். நமக்கு நாளைய தினத்தின் வரக்கூடிய சுப பலனை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, நமக்குள்ள கரை புரண்டு ஓடும் உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு 1000 யானையோட பலனை நமக்கு கொடுக்கும். நாளைய தினத்தின் சுப மற்றும் அசுப பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டால் பொதுவாக நாளைக்கான பலனை நல்லதாக நம்மளால் உருவாக்க முடியும். அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையுமே நம்மளால் செய்ய முடியும். அந்த வகையில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதம் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, மாற்றத்தை கொண்டு வர மாதிரி. பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரக பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பங்கு வகிக்கிற ஒரு செயல். அந்த வகையில் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு பொதுவாகவே இந்த மாதம் எப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், சனி இந்த 4 கிரகங்களோட பயிற்சி நடக்க போகுது. இந்த 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலை, அதாவது முக்கியமான இந்த கிரகங்களோட பயிற்சிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி, நிதி சார்ந்த விஷயத்திலையும் சரி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி இது எல்லாமே இந்த கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசியில் உள்ள அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு நீதி தேவனாக பார்க்கப்படுறார். அவங்க செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுக்கிறவர் தான் சனி பகவான். அவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி அன்பர்கள் மனமாற சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் சனி பகவானின் பரிபூரண அருளையும் பெற நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதத்தின் முக்கிய கிரக நிலை மாற்றங்கள் மூலம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு என்ன மாதிரினா, இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு மனக்குழப்பம் எப்பொழுதுமே இருக்கும். நீங்கள் இந்த மாதம் பல நல்ல பயன்களை பெற போகிறீங்க. ஆனாலுமே அது ஒரு சில சிரமங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். இந்த சிரமத்தை தாண்டி தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில தடைகள் வரும். அது எல்லாமே உடைத்தெறியக்கூடிய மனதைரியம் உண்டாகும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. உங்களுக்கு லக்கணம் இல்லைன்னா ராசியின் அதிபதியாக சனி இருக்கிறதும் பொழுது முதல் வீட்டில் குரு ராசியில் இருக்கார். குரு சனி ஆகிய இருவரின் நிலையும் நன்றாக இல்லை. கேந்திரத்திற்கும் முக்கோணத்திற்கும் இடையே ஆன உறவு நல்லதாக கருதப்பட்டாலுமே 5வது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கிறது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படாது. இதன் மூலம் செவ்வாயின் இருந்த கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதன் விளைவாக உங்களோட தொழிலில் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியையுமே உங்களால் பெற முடியும். இந்த மாதம் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகம் புதன், இது உங்கள் 5வது வீட்டின் அதிபதியாக இருக்குது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் புதிய முடிவுகள் அல்லது புதிய சோதனைகளை தவிர்ப்பது நல்லது. அனுபவம் வாய்ந்த மூத்த நபரின் ஆலோசனையை பின்பற்றுவது உங்களோட முன்னேற்றத்திற்கு பொருத்தமான ஒன்றா இருக்கும். கல்வி கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரியாக தெரியுது. உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால உயர் கல்வி விஷயங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருந்தால் நிறைய உதவி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். கவனமாக உங்களோட பாடங்களை படிக்கிறதுல நீங்கள் உங்களோட முழு மனதையும் செலுத்தணும். குடும்ப விஷயத்திலையுமே நீங்கள் கலவையான பலன்களை பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தா, காதலர்களின் பிணைப்பு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் காட்டுறது உங்களோட அன்பை வழிப்படுத்தும். திருமணமான தம்பதிகள் ஒற்றுமையோடு செயல்படுவீங்க.
மென்மையான தருணங்களுக்கான நிறைய ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அனுபவிக்க போகிறீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பெரிய பெரிய பிரச்சனையை கூட ரொம்பவும் எளிதாக கடக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே போல் நீங்கள் உண்மையாக இது வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கு தகுந்த பாராட்டு கிடைக்காம போயிருக்கோம். ஆனால் இப்போது இந்த மாதம் அந்த பழைய வேலைகளுக்கான பாராட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்ப உறவுகள் வலுப்பட்டு காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வயதான குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்களோட ஆதரவு உங்களோட தொழில்முறை முன்னேற்றத்துக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். உங்களோட குழந்தைகள் அவங்களோட உறவுங்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்களோட எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். நீங்கள் அவங்க கேட்குற ஆசைப்படுற அனைத்து விஷயத்துலையுமே செஞ்சு அவங்களோட மகிழ்ச்சி உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதத்தின் நிதி நிலைமை புதிய வாய்ப்புக்கான கதவு திறக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சீரான பொருளாதார அடித்தளம் மற்றும் நிதியில் முன்னேற்றங்களை அனுபவிப்பதற்கான கணிசமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களோட மனதில் தோன்றிய யோசனைகளை எல்லாமே உணர்ந்து முதலீடு செய்வதற்கான தைரியத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. நீங்கள் பங்குகளை கையாளும் பொழுது கவனமாக கையாளணும். பெரிய லாபத்திற்கான வாய்ப்பு இருந்தாலுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலம் அந்த வாய்ப்புகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அதிகமாக இப்போ என்ன தொழில்முறையெல்லாம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்களோட உதவி தக்க சமயத்தில் பக்கபலமாக இருக்கும். ஆனால் 3ஆம் நபரின் ஆலோசனையால் ஒரு சில பின்னடைவு வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பங்குகளை வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருக்கிற விஷயத்தை எப்படி விரிவு பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களோட முழுமையான கவனமும் இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானம் வருவதற்கு இந்த மாதம் சிறப்பான வாய்ப்பை கொடுக்குது. சில ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த தடைகளை எல்லாமே தாண்டி உங்களோட முதலீடுகள் பலன் கொடுக்கும் வகையில் இருக்கும். உங்களோட முன்னேற்றத்தை எளிதாக்க சக ஊழியர்கள் பல வழியிலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனாலும் அந்த வளர்ச்சி கொஞ்சம் கடின உழைப்பால் தான் கிடைக்கும். தொழில் மூலம் இந்த காலகட்டத்தில் செல்வத்தை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். சொந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் வந்து சேரும். உங்களோட கடின உழைப்பு வணிக வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் முடிவுகளையும் சாதனைகளையும் அள்ளித்தரும். கூட்டமைப்புகள் மற்றும் வணிக செயல்பாடுகள்லாம் சிக்கல் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். ஏதாவது இடையூறுகள் மற்றும் தவறான புரிதல்கள் மூலம் சச்சரவுகள் வரக்கூட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இந்த சண்டை சச்சரவுலாம் வரும்பொழுது கொஞ்சம் சிந்திச்சு யோசித்து முடிவெடுக்கணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறக்கூடாது. இந்த மாதம் உங்களோட தொழில் மற்றும் நிதி சூழ்நிலைகள் கொஞ்சம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுறதன் மூலம் நல்ல பலன்களையுமே பெற முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் செயல்பட போகிறீங்க. உங்களோட ஆரோக்கியமான மனநிலை உங்களோட அன்றாட வாழ்க்கையில் சிறிதன்மையை கொடுக்கும். உங்களோட ஆரோக்கியம் அனுகூலமாக அமையும். உண்ணும் உணவில் கவனம் செலுத்துறதன் மூலம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். மற்றும் வாழ்வை முழுமையாக அனுபவிக்கவுமே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே போல் ஆரம்பம் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தேடுபவருங்க விசா அனுமதிக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த தருணத்தை கொடுக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அனைத்து அனுமதியுமே கிடைக்கும். அதே போல் தற்பொழுது முதுகலை படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல செயல்திறன் அதிகரிச்சிருக்கும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் இருக்கும் மாணவர்கள் தங்களோட ஆய்வறிக்கைக்கான ஒப்புதலை இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு.
கும்பராசியில் உள்ள உங்களுக்கு சனி பகவானின் பரிபூரண அருளும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி செய்யறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.